வணக்கம் என் இனிய நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னுடைய குருநாதரை நான் எப்படி சந்தித்தேன், அந்த நிகழ்வு இயற்கையாக எப்படி அமைஞ்சது, அதை பற்றி தான் உங்கள்கிட்ட நான் இன்னைக்கு பகிர்ந்துக்க போகிறேன். இந்த நிகழ்வு ஒரு இயற்கையாகவே நடந்தது. பிராப்தத்தின் அடிப்படையில் இயற்கையாக நடந்த ஒரு நிகழ்வு தான் இது. நான் ஒரு 8 இல்லை 9 படிக்கிற காலகட்டத்தில் பள்ளி விடுமுறை நாட்களில் நண்பர்களோடு சேர்ந்து சைக்கிள் ஓட்டி பழகிறது அந்த காலத்தில் ஒரு பெரிய ஆர்வமாக இருந்தது. சைக்கிள் ஓட்டினாலே நம்ம அந்த சைக்கிளில் எங்கேனாலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தினால நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊருக்குள்ளே சுற்றுறது, அப்புறம் பக்கத்து ஊருக்கு போகிறது, இந்த மாதிரி நண்பர்கள்லாம் சேர்ந்து சுற்றுறது வழக்கம். ஒரு பள்ளி விடுமுறை அன்னைக்கு ஒரு பிளான் பண்ணுறோம். நான் பிறந்து வளர்ந்த ஊர் ஆரல்வாய்மொழி. இது கன்னியாகுமரி மாவட்டத்தோட முதல் ஊர். திருநெல்வேலி மாவட்டத்தோட எண்டில் கன்னியாகுமரி மாவட்டம் ஆரம்பிக்கிற முதல் ஊர் எங்கள் ஊர். பேர் அரல்வாய்மொழி. அது அரண்வாய் வழி, அது மருவி ஆரல்வாய்மொழி ஆச்சு. அப்புறம் அது பிரிட்டிஷ் பீரியடில் அது ஆறாம்பொழின்னு வச்சாங்க. இதுக்கு இந்த ஊருக்குன்னு தனியான சிறப்புகள்லாம் உண்டு. இன்றைக்கி அதிக காற்றாலைகள் அந்த ஏரியாவில் இருக்குது. காற்றினால் மின்சாரம் உற்பத்தி பண்ணுற நிறைய காற்றாடிகள் அந்த ஏரியாவில் இப்போ வந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் அது எதுவுமே கிடையாது. எங்களுக்கு பொழுதுபோக்கு என்ன அப்படின்னா, அந்த 13-14 வயசில் சைக்கிள் ஓட்டுறது தான், இல்லை பசங்களோட நண்பர்களோட விளையாடுறது. ஒரு விடுமுறை நாளில் நண்பர்களெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணுறோம், நம்ம நாளைக்கு காலையில் கன்னியாகுமரி சைக்கிள்லே போயிட்டு வந்துடலாம். யாருக்கும் சொல்லாமல், பேரண்ட்ஸுக்கு தகவல் சொல்லாமல் ஜாலியாக கிளம்புறோம். நாங்கள் ஒரு 6 பேர். ஒரு ஷார்ட்கட்டாக போனால் எங்களுக்கு ஒரு 13 கிலோமீட்டரில் கன்னியாகுமரி போயிடலாம். அதில் ஆல்ரெடி போயிட்டு வந்து பழக்கம் இருக்கிறவன் 2 பேர். அவன் எனக்கு ரூட்டெல்லாம் தெரியும், நான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த சைக்கிள் மிதிக்கிற ஆர்வத்தில் எல்லாரும் வாடகை வண்டியை எடுத்துக்கிட்டு நாங்கள் போகிறோம். போகும்போது ஒரு இடத்துல நாங்கள் ஒரு போர்டு பார்க்குறோம். காணிமடம் யோகிராம் சுரத்குமார் மந்திராலயம் அப்படின்னு ஒரு போர்டு இருக்குது. இந்த யோகி ராம் சுரத்குமார் யார், அவர் எங்கேருந்து வந்தார், அந்த வயசில் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. ஒரு போர்டு இருக்குது, அதை பார்க்குறேன். அதை பார்க்கும்போது அந்த வயசில் எனக்கு அதுக்கு உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் வருது. எங்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது, எந்த ஒரு இந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படின்னு கிடையாது. சும்மா சைக்கிளில் ஜாலியாக போனோம். அது சைக்கிள் மிதிச்சுட்டு போகிறதுல ஒரு சந்தோஷத்தில் நாங்கள் போயிட்டுருக்கும்போது அந்த போர்டை பார்த்தோன்னே எனக்கு அந்த ஆர்வம் வந்தவுடனே என்னுடைய நண்பர்கள்ட்ட நான் சொல்கிறேன், நம்ம அங்கே போய் பார்ப்போம் அப்படின்னு. ஸோ அந்த போர்டை ஃபாலோ பண்ணி அந்த ஊருக்குள்ளே நாங்கள் போனால் அங்கே இன்னொரு போர்டு இருக்குது, இப்போ செல்லும் வழி அப்படின்ட்டு உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது அந்த யோகிராம் சரத்குமாருடைய மந்திராலயம், ஏன்னா அவருடைய பேர், அவர் ஒரு பெரிய மகான், அவர் சித்த புருஷர், இதெல்லாம் அந்த ஏஜில் அந்த வயசில் எங்களுக்கு தெரியாது. உள்ளே போகிறோம். எதேச்சையா அன்னைக்கு பௌர்ணமியாக இருந்திருக்கு. அது கூட நமக்கு அந்த வயசில் தெரியாது. உள்ளே போன உடனே எனது குரு, அவருக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது, இளைஞர்கள், அதாவது சின்ன பசங்க, ஸ்கூல் பசங்க நம்ம தேடி வந்திருக்காங்கன்னு எங்களை உள்ளே கூப்பிட்டார். அப்போ அந்த இடம் வந்து ஓலை செட்டாக இருந்தது. இதை பற்றி எனது குரு அவருடன் நான் உட்கார்ந்திருந்த அந்த கலந்துரையாடலில் இதை சொல்லியிருக்கார். உள்ளே போயாச்சு. அந்த யோகிராம் சுரத்குமாரோடைய சிலையை நாங்கள் ஒரு 9 வாட்டி எங்களை சுற்ற சொன்னார். நாங்கள் சுற்றணும். அப்புறம் அங்கங்கே அந்த விளையாட்டு பிள்ளைங்க தானே, அங்கங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு என்னை அவருடைய இருக்கைக்கு கூப்பிட்டு போனவர் என்னுடைய முதுகில் ஓங்கி ஒரு அடி வச்சார்.
என்னுடைய இடுப்பு பக்கத்தில். அந்த அடியில் நான் அப்படியே குனிஞ்சு அவர் காலுக்கிட்ட என் தலையை கொண்டு போய் நமஸ்காரம் பண்ணுற மாதிரி ஒரு விழுந்துட்டேன். எனக்கு வந்து அந்த டைமில் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஃபுல்லாக ஏதோ ஒரு பயம் எனக்கு வந்தது. கோபமும் வந்தது, நம்மளை அடிச்சிட்டாரு அப்படின்ட்டு. ஆனால் அது அந்த ஒரு நொடி பொழுதில் அது விலகிடுச்சு. அப்புறம் அவரை வந்து அவருடைய பாதத்தை தொட்டு கும்பிட்டு நமஸ்காரம் பண்ண பிறகு அவர் எனக்கு மந்திர உபதேசம் பண்ணி எனக்கு தீட்சை கொடுத்தாரு. அது தீட்சை, இது ஒரு மந்திர உபதேசங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் அந்த வயசில் எனக்கு தெரியல. என்னுடைய கூட வந்த சக நண்பர்கள் யாரையும் அவர் உள்ளே கூப்பிடலை, என்னையை மட்டும்தான் கூப்பிட்டாரு. எனக்கு அந்த மந்திரத்தை சொல்லி நீ எப்பெல்லாம் சொல்ல முடியுமோ அப்போதெல்லாம் சொல்லு அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு நாங்கள் அங்கேருந்து இரவு பௌர்ணமி அன்னதானம் கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு நாங்கள் லேட்டானதுனால கன்னியாகுமரி போல் நாங்கள் திரும்பிட்டோம். அதற்கு பிறகு ஒவ்வொரு விடுமுறை நாட்கள்லையும் நாங்கள் கன்னியாகுமரி போவோம். சைக்கிளில் போகும்போது காணி மடத்துக்கு போவோம். அங்கே அன்னதானம் சாப்பிடுவோம். சும்மா ஜாலியாக நண்பர்கள்லாம் சேர்ந்து அந்த ஊர் சுற்றுறதுக்காக, மெயினாக சைக்கிள் ஓட்டுறதுக்காக போயிட்டுருந்தோம். அப்போதெல்லாம் எனக்கு அந்த ஆன்மீகத்தை பற்றி எதுவுமே தெரியாது. ஒரு 14 வயசு வரைக்கும். 14 வயசு அப்போ ஆன்மீகத்தை பற்றி பெருசாக எதுவும் தெரியாது. ஆனால் அவர் குரு காதில் சொன்ன அந்த மந்திரம் மட்டும் அடிக்கடி எனக்கு மைண்டுக்குள்ளே, என்னுடைய மனதுக்குள்ளே அது வந்துக்கிட்டே இருக்கும். நான் அப்பப்போ சொல்லுவேன், சில டைமில் மறந்துடுவேன். இதை நான் ஒன்றும் பெருசாக ஃபாலோ பண்ணுறது இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருட காலங்கள் நான் அங்கே கண்டினியூவாக போயிட்டுருக்கேன், டைம் கிடைக்கும் போதெல்லாம். அப்போதெல்லாம் அவர், என்னுடைய குரு அங்கே இருப்பார். அவர் கொஞ்சம் பஜனை இந்த விஷயங்களில் ஈடுபட்டு இருப்பார். அவருக்கு வணக்கம் சொல்கிறதோடு சரி, வேறு எதுவும் இல்லை. இந்த மாதிரி போயிட்டு இருந்தது. ஒரு 18 வயசுக்கு மேலே தான் எனக்கு அந்த தேடல் ஆரம்பித்தது, மனதளவில் இறை தேடல். அப்படி இருக்கும்போது இந்த மந்திர உபதேசம் எனக்கு அப்பப்போ என்னுடைய அறிவுக்குள்ளே மனதுக்குள்ளே வந்துட்டு போயிட்டுருக்கும். அதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், என்னை அறியாமலேயும். சில டைமில் தன்னாலே சொல்லுவேன். அது மட்டும் எனக்கு நினைவில் இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த என்னுடைய முதுகை அடித்து அவர் என்னை குனிய வைத்து எனக்கு நமஸ்காரம் நான் பண்ண பிறகு எனக்கு காதில் அந்த உபதேசம் பண்ணது எனக்கு அப்படியே ஞாபகம் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்புறம் காலப்போக்கில் காலேஜி, அப்புறம் வேலை, அப்புறம் திருமணம் அப்படின்ட்டு என்னுடைய பொருளாதார தேவைக்காக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்தது. அப்புறம் அவரை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு பல முறை போயிருக்கிறேன். அந்த டைமில் அவர் அங்கே இருந்ததில்லை. அவர் ஏதோ சொற்பொழிவு விஷயமாவோ இல்லை அவருடைய டிவோட்டிஸை பார்க்கறதுக்காகவோ அவர் வெளியே இருக்கும்போது நான் உள்ளே போயிருக்கிறேன். ஆனால் போன மாதம் நான் தற்செயலாக போகும்போது என்னுடைய குருவை பார்க்குற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவரும் ஏதோ அவசர வேலைக்காக போயிட்டு இருப்பவர் என்னையை பார்த்த உடனே, சரி நம்மளை பார்க்க ஏதோ ஒரு பையன் வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு வந்தார். அப்புறம் நாங்கள் பேசிக்கிட்டோம். அவர் அதை ரிமைண்ட் பண்ணி அந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்பார். என்னுடைய குரு யார் அப்படின்னா, அவருடைய பேர் பொன் காமராஜ் அடிகளார். கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேலாக முழுக்க தன்னுடைய வாழ்க்கையை சுவாமி யோகி ராம் சரத்குமாருடைய நாமத்தை சொல்லியே அவருடைய புகழை எல்லோருக்கும் போய் சேர்றதுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறார். இவர் அகஸ்தீஸ்வரம் விவேகானந்தா கல்லூரியில் எம்ஏ எக்கனாமிக்ஸ் படித்தவர். அதன் பிறகு அவர் பிஎல் படித்து ஒரு அட்வொகேட்டாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினவர். ஆனால் சிறு வயதிலிருந்தே இவருக்கு ஆன்மீக நாட்டம் இருந்துட்டுருக்கு. அவருடைய முழு கதையை நான் இன்னொரு காணொளியில் நான் சொல்கிறேன். இப்போ அந்த காணிமடம்
யோகி ராம் சுரத்குமாருடைய மந்திராலயத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, யோகி ராம் சுரத்குமாருடைய முழு உருவ சிலை அங்கே அமைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு தாமரையில் இருக்கிறது மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. அந்த அவருடைய உருவ சிலையை சுற்றி வட்ட வடிவிலான ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு கட்டடத்தை கட்டியிருக்காங்க. அந்த சிலைக்கு முன்னாடி ஒரு பெரிய பெட்டி இருக்குது. அந்த பெட்டிக்குள்ள அகத்தியரே எழுதின ஓலைச்சுவடிகள் இன்னும் அங்கே பாதுகாத்துட்டு இருக்காங்க. சுவாமி யோகி ராம் சுரத்குமார் யூஸ் பண்ண அந்த பாதரட்சைகளை அதில் வச்சுருக்காங்க. அந்த ஒரிஜினல் பாதரட்சைகளை வச்சு இன்றைக்கும் வழிபட்டு வராங்க. அந்த இடத்துக்கு உள்ளே போகும்போதே அங்கே இருக்கிற அந்த தெய்வீக கடாட்சத்தை நம்மளால் உணர முடியும். இந்த வாட்டி நான் போகும்போது என்னுடைய நண்பரும் நானும் போயிருந்தோம். ஒரு 9 சுற்றுகள் சுற்றும் போதே அந்த வைப்ரேஷனை நம்மளால் உணர முடிஞ்சது. இந்த வாட்டியும் எனக்கு என்னுடைய குரு நோக்கு தீட்சை மூலமாக எனக்கு ஆசீர்வாதம் பண்ணினார். இந்த காணிமடம் எங்கே இருக்குது அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அகஸ்தீஸ்வரம் என்கிற ஊருக்கு பக்கத்தில் பைபாஸ் ரோட்லேயே அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டரில் அந்த சுவாமிகளுடைய மந்திராலயம் இருக்குது. நண்பர்கள் கன்னியாகுமரி போகிற வாய்ப்பு கிடைக்கும்போது கண்டிப்பாக காணிமடம் போயிட்டு யோகி ராம் சுரத்குமார் அவருடைய மந்திராலயத்தை தரிசனம் பண்ணிவிட்டு என்னுடைய குருவையும் தரிசனம் பண்ணிட்டு வரணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.